நம்ம உடம்புக்கு இதான் தெம்புன்னு தெரியும். பீரியட்ஸ் டைமில் வர வலிக்கு இதுதான் மருந்துன்னு தெரியும். ஆனால் செஞ்சு சாப்பிட்றோமா? உளுந்து களி ஈஸியாக பண்ணலாம். 1 கப் கருப்பு உளுந்து வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. 1/4 கப் பச்சரிசி பொரிஞ்சு வரணும். அப்போ தான் களி 2-3 நாள் கெட்டு போகாது. 1 கப் கருப்பட்டி, கண்டிப்பாக கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி விட்டு கரைஞ்சா போதும், பதம் தேவையில்ல. வடிகட்டி தனியாக வச்சாச்சு. வறுத்த பொருளை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி சலிச்சிடணும். அப்போ தான் களி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 2 கப் கருப்பட்டி தண்ணி சேர்த்துட்டு 1 சிட்டிகை சுக்கு தூள் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கிண்டணும். ஸ்டவ் சிம்மில் இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். முதல் 5 நிமிஷம் இழுத்து கிண்டுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கட்டி விழுந்துச்சுன்னா விஸ்க் வச்சு கிண்டிருங்க. எடுத்து வச்சிருந்த 1/2 கப் நல்லெண்ணெயை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டக்கூடாது. 3வது பேட்ச் எண்ணெயை சேர்த்து 5 நிமிஷம் கிண்டுனீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், உளுந்து களி ரெடி. மாதத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணுறீங்களா?